ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு யோகமாக இருக்குங்க. வருமான ஸ்தானம் வளர்த்துருக்கு, அதிர்ஷ்ட ஸ்தானமும் வளர்த்துருக்கு, அஷ்டம ஸ்தானம் வளர்த்துருக்கு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணம் வருவதற்கு வருகின்ற நாட்கள் வளமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. பஞ்சம கிரகங்கள் சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8 ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்ச செவ்வாயோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தை உருவாக்கியிருக்கிறாரு. சிறப்பாக இருக்கும். அடுத்த வருட நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். 8 வளர்பிறை சந்திரனாக போகிறாரு. கிட்டத்தட்ட அவர் பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் நல்ல வலிமையாக தான் இருப்பார். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கும். சரியா நேயர்களே? அது லாட்டரி சீட்லேயோ, போட்டி பந்தயத்திலேயோ, சொந்த பந்தத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத ஒரு சொத்து கிடைக்கும். அது பணமாகவோ, இடமாகவோ, மனையாவோ, வீடாகவோ கிடைக்கலாம். நல்லா தான் இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்ன மாதிரி தை மாதத்திலிருந்து நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் வக்கர நிலையில் இருக்கிறாரு. அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. சரியா? அவர் எப்போ சார் வக்கர நிவர்த்தி அடைகிறாருன்னா, குரு மார்ச் 11ஆம் தேதி வருகிற மார்ச் 11ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அடுத்து வருகின்ற 3 மாதத்துக்கு மிக நல்லாயிருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் சனி பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு 2026. பயிற்சின்னா ராசி பயிற்சி இல்லை, நட்சத்திர பயிற்சி. நட்சத்திர பயிற்சி ரொம்ப முக்கியம்தான். ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்தாலுமே நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் பலன் கொடுக்கும். நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துடைய காரகத்துவத்தை தன்னோட ஆதிபத்தியத்தின் வழியாக கொடுக்கும். அவ்வளோதான். இதுதான் ஜோதிடத்தில் கிரகங்கள் பலன் கொடுக்குற முக்கியமான தகவல். எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தின் காரகத்துவத்தை எடுத்து தன்னுடைய ஆதிபத்திய வீட்டின் வழியாக ஜாதகருக்கு கொடுக்கும். அந்த நட்சத்திர சாரம் கொடுத்தவன் அந்த ராசிக்கு யோகரா அவயோகரான்னு பார்க்கணும், சுபரா பாவரான்னு பார்க்கணும். இதுதான் ஒரு ஜோதிடருடைய கட்டிக்காரத்தனம். இதை பார்த்து தான் பலன் சொல்லணும். அதைத்தான் நட்சத்திர சாரம் அப்படிங்கிறாங்க. பொதுவாக கோச்சாரத்துக்கு நட்சத்திர சாரம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கோச்சாரத்தில் கிரக நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் மாறாது, ஃபிக்ஸடாக இருக்கும். நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா அந்த ஜாதக கட்டம் அப்படியே மாற்றம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கோல் சாரத்தில் மாற்றம் இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கும். அதை கோல் சாரம்னு இருக்காங்க. சாரம்னா என்ன? அடுத்தடுத்து போகிறது, ஒரு லெவலேருந்து இன்னொரு லெவலுக்கு போகிறது. சாரம் போடுறது அப்படிம்பாங்க. கட்டடத்துக்கு சொல்லுவாங்க சாரம் போடுங்க அப்படிம்பாங்க. சாரம்னா என்ன? கீழே இருந்து மேலே போகிறது. சரியா? அது மாதிரி தான் சாரம்னா என்ன? அடுத்தடுத்து நகண்டு போய்கிட்டே இருக்கிறது. சரி, அதான் கோள்களுடைய சாரம், கோல்சாரம். இப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் சுயசாரத்துக்கு வராரு ஜனவரி 20ஆம் தேதி. ஜனவரி 20, 2026 தன்னுடைய சுயசாரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க இருக்கிறாரு. இந்த வருஷம் 2026 டிசம்பர் கடைசி வரைக்கும் இருக்கிறாரு. உத்திரட்டாதி 1, 2, 3, 4க்கு அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு. நேர் நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு. இது ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுயசாரத்தில் போகிறாரு. இடையில அஸ்தமனம் அடைவார். வருகிற பங்குனி மாதம் தான் அஸ்தமனம் அடைவார். சூரியன் கிட்ட போனோடனே அஸ்தமனம் அடைவார். அந்நேரம் உங்களுக்கு பெனிஃபிட் நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அத்தாசமா சனியாக இருக்கிறவர் அஸ்தமனம் அடைகிறதுனால இயல்பு நிலையிலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ பங்குனி மாதம் உங்களுக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். அது மாதத்துலேருந்தே வந்துடும். அது சூரியனுக்கு முன்பின் 10 டிகிரியில் சனி பகவான் வரும்போது அஸ்தமனம் அடைவார். அதுக்கு வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா பங்குனி மாதத்துக்கு இன்னும் நாள் இருக்குது. தை மாதம் இப்போ தான் பிறந்து இன்றைக்கி 4ஆம் தேதி ஆகுது. இன்னும் மாதத்துக்கு நாள் இருக்குது. நீங்கள் போதி ஜோதிடத்தில் போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு தகவல் சொல்லுவேன். யாரோ ஒருத்தருக்கு புண்ணியமாக இருக்கும், பலன்படும். அதுபோல் நிறைய நேர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. நிறைய பலன் சொல்கிறேன். நிறைய பேர்கள் இந்த வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அனுப்புகிறேன். என்னால் முடிஞ்சாலும் நான் கோஆர்டினேட் பண்ணுறேங்க. ஒரு 6 மணி நேரம் தூக்கத்தை தவிர மற்ற 18 மணி நேரம் நான் ஜோதிட தகவலில் தான் இருப்பேன். சரியா? சேனலுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறது, சேனலில் பேசுகிறது, ஜாதகம் பார்க்குறது, அதுபோல் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறது, இந்த சிந்தனையால் தான் இருப்பேன். 12 ராசிக்குமே அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் மற்ற ராசியை கூட இதை பார்த்தா கூட நான் அதில் கோஆர்டினேட் பண்ணியிருப்பேன். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதில் சொல்லியிருப்பேன். ஓகே நேயர்களே, தெரியும் தனுசு ராசி நேயர்களுக்கு போதி ஜோதிடருடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னு தெரியும். இப்போ சனி பகவான் சுயசாரம் எடுக்கிறாரு. இப்போ எப்படி பலன்கள் இருக்கும் அப்படி பார்க்க போகிறோம். சனி பகவான் முக்கியமான கிரகம். அவர் நட்சத்திர பயிற்சி எடுக்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது தனுசு ராசிக்கு. சனி பகவான் மாதிரி கொடுப்பவர் யாரும் இல்லை. அவர் கொடுத்தாருன்னா நீடித்து இருக்கும், தலைமுறை தாண்டி இருக்கும். அதே மாதிரி அவர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க கொடுக்கறது தடுப்பார், ஹோல்டு பண்ணுவார். அதனால் சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது. சனி மகா திசை தனுசு ராசியில் வயசானவங்களுக்கு நடக்கும்.
சரியா? வயசானவங்களுக்கு நடக்கும், ஒரு 70 வயசுக்கிட்ட நடக்கும். அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அர்த்தாஷ்டம சனி, தாயாரை பாதிக்கும். சரியா? 4ஆம் இடத்துல இருந்தாலும் என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு ஒரு தகவலை சொல்லிவிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு கூடுதலாக பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சரியா நேர்களே? சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்தார்னா சுகஸ்தானத்தில் இருந்தார்னா தாய் வழி உறவை பாதிக்கும், தாயாருக்கு பிரச்சனை இருக்கும். இந்நேரம் உங்கள் தாய்க்கு எதனாச்சும் பிரச்சனை இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டார்னா கூடுதல் தாக்கமாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தார்னா கண்டிப்பாக தாய் வழி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுபோல் தடைகள் இருக்கும். தாய் வழி உறவில் சில சவால்கள் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் எதையும் கஷ்டப்பட்டால் தான் முடியும். ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார், ராசியை பார்ப்பார். ஸோ ராசிக்கும் திருஷ்டி இருக்கும். 6, 10ஆம் இடங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு வகை நல்லது. கடன் கட்டுக்குள்ளே இருக்கும், கடன் பிரச்சனை இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆனால் உத்தியோகத்தில் சில தடைகள் இருக்கும், உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், மாமன் வழி உறவுகளில் பிரச்சனை இருக்கும். அதுபோக 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால காரியம், தொழில், வியாபாரத்திலும் சில பிரச்சனை இருக்கும். இந்த நேரத்தில் வந்து 6 கூடிய சுக்கிரனும் 10 கூடிய புதனும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருந்தாங்கன்னா கஷ்டம் கூடும். இவ்வளோ தான் ஜோதிடம். சனி பகவான் கோச்சாரத்தில் எந்த வீடுகளை பார்க்குறாரோ அந்த வீட்டின் ஆதர்கள் வந்து அட் ப்ரெசென்ட் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையை நீங்கள் தாங்கிக்கிறீங்க, இல்லைனா அதில் நீங்கள் சங்கடப்படுவீங்க. ரைட் நேர்களே, இப்போ வந்து சுக்கிரனும் புதனும் பரவாயில்ல, ஸ்தான பலம் பட்டு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க ஒரு வரைக்கும் நல்லா இல்லை. ஆனால் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் பரிகால ராசியை பார்க்குறாரு, ராசிநாதன் வந்து வக்கர நிலையில் இருக்கிறாரு. ஸோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் சஞ்சலப்படுவீங்க. சரியா? தனிப்பட்ட முறையில் சஞ்சலப்படுவீங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும். சில குடும்பத்தில் பணப்புழக்கத்தில் சில சிக்கல்கள் இருக்கும். கொஞ்சம் சோர்ந்து அசந்து போயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவை பாருங்கள். சில வழிபாடுகளை சொல்கிறேன், பலன்களை சொல்கிறேன், பரிகாரத்தை சொல்கிறேன். சனி பகவான் முக்கியமானவர். சரியா? அவரை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி கட்டிட்டிங்கன்னா, வழிபாடு பண்ணி சரி கட்டிட்டிங்கன்னா நிம்மதியாக வாழலாம். மற்ற கிரகங்கள் கொடுக்குற பலன்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடக்கும். அதுபோக சனி பகவான் தன்னுடைய தசாபுத்தி கோச்சாரத்தில் நல்ல பலன்களை கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் முழுக்க இருக்கும். உங்கள் வாழ்நாள் தாண்டி தலைமுறைக்கு நிற்கும். உங்கள் பேரன், பேத்தி, அவங்களோட பிள்ளைகள் அப்படி தாண்டி நிற்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அந்த வீடு தலைமுறை தாண்டி நிற்கும். வீட்டை ஈஸியாக விற்க மாட்டீங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா சனி பகவான் ஒன்று கொடுத்துட்டாருன்னா அது அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல யோகத்தையும் கொடுப்பாரு. சரியா? தாமதமாக கிடைச்சாலுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? என்ன சொல்லுவாங்க, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்ற மாதிரி எதையும் டிலே பண்ணி கொடுத்தாலுமே அது வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும், தலைமுறை தாண்டி இருக்கும். சனி பகவான் வலுவாக இருக்கணும். உங்கள் ஜாதக இடத்துல ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருக்கணும். லக்கணத்துக்கும் 3, 6, 9, 10ஆம் இடத்துல இருக்கணும். 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா பரவாயில்ல, தகப்பனுக்கு எடுத்து பலன்களை கொடுப்பாரு, ஜாதகருக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுத்துருவார். 9ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் லட்சுமி யோகத்தை கொடுப்பார். ஏன்னா 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம். ஸோ 9ஆம் இடம் வந்து அவர் பிடித்த வீட்டில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ வந்து நீங்கள் தனுசு ராசி, கும்பத்தில் இருக்கிறார் 3ஆம் இடத்துல, பரவாயில்ல, மூலத்திரிகோணம் ஆட்சி போட்டிருப்பார். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு ராசி மிதுன லக்கணம், இது ஒரு நல்ல அமைப்பு. லக்கணமும் ராசியும் சமத்துவமாக இருக்கும். உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் லக்கணத்தை பார்ப்பார். ஒளிச்சந்திரனாக இருந்தார் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து லக்கணம் வலுப்படும், நல்லா இருப்பீங்க, பெர்ஃபெக்ஷனாக இருப்பீங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் வழி தனி வழின்னு போயிட்டு இருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் எந்த மாதத்தில் பிறக்கணும் அப்படின்னா கரெக்டாக சொல்லட்டுமா, நீங்கள் வந்து வைகாசி, ஆனி, ஆடி இந்த மாதத்தில் மிதுன லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்க சூப்பராக இருப்பாங்கங்க. சேலஞ்சு பண்ணுறேன், இந்த வீடியோ கேட்குறவங்க யாரோ ஒருத்தர் இருப்பீங்க. வைகாசி, ஆனி, ஆடி இந்த மாதத்தில் பிறந்தவர்கள், சரியா? மிதுன லக்கணம் தனுசு ராசி சூப்பராக இருப்பாங்க. சரியா? எந்த விஷயத்துக்குமே வந்து இவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. எந்த விஷயம் வந்தாலும் தாங்கிட்டு நல்லபடியாக போய்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா லக்கணம் வலுப்படும். சந்திரன், அந்த ஒளிச்சந்திரன் லக்கணத்தை பார்க்குறதுனால நல்லாயிருக்கும். சரியா? மிதுன லக்கணத்துக்கு 2 கூடியவன் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால திருமணமாகி நல்ல பலன்கள் கிடைக்கும். கூட்டுறவு நல்லாயிருக்கும், குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், இணக்கமாக இருப்பாங்க, இன்டெகிரேஷனாக இருப்பாங்க, சொந்த பந்தத்தை அனுசரித்து போவாங்க. நல்ல பலன்களை கொடுப்பார் சந்திரன். 2 கூடியவன் 7ஆம் இடத்துலேருந்து ஒளிச்சந்திரனாக லக்கணத்தையே பார்ப்பார். தேக ஆரோக்கியம், தீர்க்காயலாக இருப்போம், ஸ்டெடி மைண்டாக இருப்பாங்க, தெளிந்த மனதோடு இருப்பாங்க. சரியா? இது உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜனன ஜாதகத்தில் வந்து சனி பகவான் நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் தனுசு ராசி மிதுன லக்கணம் கும்பத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 9ஆம் இடம், ராசிக்கு வந்து 3ஆம் இடம். சரியா? நல்லாயிருக்கும்.
சரியா, இது வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதே சந்திரன் வந்து மீனத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம். அர்த்தாசம சனியாக இருந்தாலும் பரவாயில்ல, குரு பார்வை கிடச்சிருச்சுன்னா கூடுதலாக சிறப்பாக இருக்கும். ஸோ சனி பகவான் வந்து இப்படி நல்ல பலன்களை கொடுப்பாருங்க, நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ லக்கணத்துக்கும் ராசிக்கும் அவர் 3, 6, 9, 10, 11 இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரியா, பொதுவாக அவங்களுக்கு சனி மகாதசை, சனி புத்திலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து இப்போ பலன்கள் எப்படி சார் அப்படின்னோம்னா, பலன்கள் நல்லாயிருக்கும். பெரியவர்களுடைய நேசம் இருக்கும். இப்போ வந்து ஒரு சுயசாரத்தில் போகிறாரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. 2, 3 கூடியவன் தான் சுயசாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க. பெரியவரோட ஆதரவு இருக்கும். காசு பணம் ஓரளவு தேவைக்கு இருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி ஓரளவு நல்லா படிப்பீங்க. உயிர்கல்வியும் நல்லா இருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. ஃபோர்ஸாக இருப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இளைய சகோதர வழியில் நல்ல பணம் கிடைக்கும். தொட்ட காரியத்தில் நல்ல ஒரு ஏர்னிங் இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். அதுபோக வந்து வாகன யோகம் இருக்கும். நண்பர் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். நண்பர் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. நண்பர்கள்கிட்ட தேவை அறிஞ்சு பேசுங்க, தேவையில்லாமல் பேச வேண்டாம். அரசியல் ஈடுபாடில் அந்தளவு சக்ஸஸ் இருக்காது, கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒருத்தங்களுக்கு வந்து கர்மஸ்தானமும் வளர்த்து சூரியன் வளர்த்தா தான் அரசியலில் சக்ஸஸ் ஆக முடியும். எல்லாரும் அரசியலை சைன் பண்ண முடியாது. அரசியலில் வந்து இப்போ கோச்சாரத்தில் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்தாலுமே கோச்சாரத்தில் வந்து கிரக நிலைகளும் தசாபுத்தி நல்லா இருந்தால் தான் அரசியல் விஷயத்தில் சைன் பண்ண முடியும். அரசியலில் என்ன, கட்சியில் நிற்கிறது, கட்சியில் போஸ்டிங் வாங்குறது, எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது. இதுக்கு வந்து கர்மஸ்தானம் 10ஆம் இடம் வளர்க்கணும். சரியா, இப்போ கர்மஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு, ராசியும் பார்க்கறனால திருஷ்டி இருக்கும். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போதைக்கு பொது வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அந்தளவு நல்லா இருக்காது. வெகுஜன தொடர்பில் மக்கள் நல பள்ளியில் இருக்கிறவங்களுக்கும் அந்தளவு நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் இவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சொன்ன வழிபாடு அடுத்தடுத்து பண்ணுங்க. வீடு, நிலம், மனை இதில் கொஞ்சம் விவகாரம் இருக்கும். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, பழைய வீடை விற்கிறது, இப்படி காரியங்கள் இருந்துச்சுன்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சனி பகவானுடைய நிலையை பார்த்துக்கோங்க. அயல்நாடு போகலாங்க. வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும் தனுசு ராசிக்கு. ஸோ அதில் நல்ல யோகம் இருக்கும். சொந்த பந்தத்தோடு அனுசரித்து போங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. சில பேருக்கு வந்து இருதர வாய்ப்பு இருக்கும். இருதாரம் ஒன்று இருக்குது, இன்னொன்று வரும் புதுசாக, கவனமாக இருக்கணும். அதனால் சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் ராசிக்கு 5 கூடையவன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரியா, இந்த வருகிற பிப்ரவரி 18 வரைக்கும் எந்த நியூட்ரலாக இருக்கும். யோகம், சனி யோகம் இருக்கும். சரியா, சனி பகவான் வந்து கொடுப்பார், கொடுத்து வாழ வைப்பார், செல்வத்தையும் கொடுப்பார், ஆடம்பர வாழ்க்கையும் கொடுப்பார். ஆனால் என்ன, விடாமுயற்சியாக இருக்கணும், சோம்பேறித்தனம் படக்கூடாது. அன்னைக்கு உள்ள காரியத்தை அன்னைக்கு பண்ணிடுங்க. ஒழுக்கமாக இருங்க, கட்டுப்பாடாக இருங்க, உழைங்க. உழைப்புக்கற்ற ஊதியம், ஊதியத்துக்கிட்ட உயர்ப்பு. சனி பகவான் வந்து உழைக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. யார் ஒருத்தன் நல்ல வேலை பார்த்துட்டே இருக்காங்களோ, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சரியா, அந்த வேலை பார்க்குறவங்கள வந்து அவர் மெச்சுவார். சோம்பேறித்தனமாகவே இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருன்னு சொல்கிறாங்க, ஊரில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் உங்களை தட்டி கொடுத்துட்டே இருப்பார். அவர் சுவாமி இழுத்துக்கிட்டே இருப்பார். அந்த வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன குழாயில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா குடம் நிறைஞ்சிரும். நமக்கே தெரியாது, ஆச்சரியமாக இருக்கும். தெருக்குழாயில் பாருங்கள், ஒரு குழாயில் வந்து தண்ணி சொட்டு வடிச்சிக்கிட்டே இருக்கும். அங்கே ஒரு அம்மா ஒரு குடத்தை வச்சுருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்பாங்க, குடம் நிறைஞ்சிரும். ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மறு குடத்தை வைப்பாங்க. இது மாதிரி தான் சனி பகவான் பலம் கொடுப்பார். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். பொறுமை கடலினும் பெறுது. இந்நேரம் பொறுமையாக இருக்கணும். சரியா, பொறுமையாக இருந்தால் சுகப்படுவீர்கள். ஏன்னா சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. பொறுமையாக இருக்கணும், பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் அடையக்கூடாது, கோபத்தை மறந்துடணும். கோபத்தை மறந்து விடு தம்பி, அந்த கொடிய பழக்கத்தை நிறுத்தி விடு. கோபம் இல்லாமல் தனுசு ராசி நேயர்கள் குணமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஓரளவு குணமாக தான் இருப்பீங்க. ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்குது, பரவாயில்ல. மார்ச் 11க்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்கும். மார்ச் 11லேருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருப்பீங்க. அதுக்கு பின்னாடி குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 8ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார், சனி பகவான் பார்ப்பார். சூப்பராக இருக்கும். ஜூன் மாதத்துக்கு மேலே அருமையாக இருக்கும், ரெக்க கட்டி பருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து குரு பார்வைக்கு வருவார். குருவுடைய விசேஷ பறவைக்கு, உச்ச குருவுடைய விசேஷ பறவைக்கு, உங்கள் ராசிநாதனுடைய உச்ச குருவின் விசேஷ பறவைக்கு சனி பகவான் வருதுனால இந்த சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். அந்நேரம் சனி பகவான் வந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதம் சுப ஒர்க் எடுப்பார். மிதுனம் கன்னி சம்மந்தப்பட்டிருப்பார். நல்ல பலன்களை கொடுப்பார், அருமையான பலன்களை கொடுப்பார். சரியா, அவர் வந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போகும்போது துலாம் ராசிக்கு வாரி வழங்குவார். 2, 3 கூடையவன் நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பாரு, தைரிய வீரியத்தை கொடுப்பாரு, தொட்டக்காலத்தை அணுகல் வைப்பார், காரிய வெற்றி இருக்கும். குறிப்பாக தனுசு ராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எக்ஸ்பெஷலி நல்ல பலன்களை கொடுப்பாரு. இவங்களுக்கு வந்து இந்த குரு திசையில் சனி புத்தி, இல்லைன்னா சனி திசையில் புதன் புத்தி இப்படி நடக்கணும். ஆனால் ராகு திசையில் சனி புத்தி வந்து எப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் கொடுப்பாரு. செவ்வாய் திசையிலும் சனி புத்தியிலும் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் கொடுப்பாரு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் ராகு திசை சனி புத்தியில் நல்ல பலன் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் முழுக்க அவருக்கு தசா புத்தியில் எந்த பிரச்சனையும் வராது.
குருஷிலான புத்தியே வந்து இந்த ராகு திசையில் சனி புத்தி, சனி திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, இந்த காம்பினேஷனில் வர 6 புத்தியும் வந்து நல்லா இருக்காது. செவ்வாய் ராகு சனி இந்த காம்பினேஷனில் வர தசா புத்தி எதுவுமே நல்லா இருக்காது. அவங்க யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் சரி, அபிஜித் முகூர்த்தத்தில் பிறந்தாலும் சரி பிரச்சனை இருக்கும். அபிஜித் முகூர்த்தத்தில் யாரும் பிறக்க முடியாது, ஏன்னா அது அசுபதிக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம். சரி, அதை கரெக்டாக பார்த்தோம்னா உத்திராடம் 3ஆம் பாதத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் உள்ள நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தனாலும் அந்த நான் சொன்ன இந்த புத்தியில், இந்த தசா புத்தியில் வந்து பிரச்சனை இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராகு சனி தங்களுக்குள்ள ஒரு உடன்பாட்டில் வந்து தசா புத்தி நடத்தும்போது காம்ப்ளிகேஷனை கண்டிப்பாக உண்டு பண்ணுவாங்க. ஏன்னா 3 பேருமே பாவர்கள். இப்போ செவ்வாய் திசை தனுசு ராசிக்கு நடக்கும், ராகு திசை தனுசு ராசிக்கு நடக்கும், சனி திசை வயசானவங்களுக்கு நடக்கும். இவங்களுக்கு இந்த புத்தி வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இப்போ தனுசு ராசியில் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ராகு திசை சனி புத்தியில் இருக்கிறவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க. சரியா? அது குறிப்பாக அவங்க கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தால் சுருட்டிடும். சரியா? என்னடா செய்யலான்னு நிர்கதியாக இருப்பாங்க. உண்மைதான் செக் பண்ணி பாருங்கள். சரியா? நல்லா ஜோசியர்கிட்ட செக் பண்ணி கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். எனக்கு நிறைய பேர் அனுப்புவாங்க, நிறைய ஜாதகம் வருது, உள்நாடு வெளிநாடு எல்லாம் வருது, நல்லபடியாக பார்த்து கொடுத்துட்ருக்கேன். சில பேர் பார்த்த பின்னாடி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குன்னு எடுத்து போடலாம், எனக்கு வரதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடலாம். பட் நமக்கு விளம்பரம் தேவையில்லை. ஒரிஜினல் டிசி நெவர் ஃபெயில்டு, தனித்தன்மை தோற்று போகாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன், ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துருக்கிறேன். இப்போ தானே யூடியூப்பில் பேசுகிறோம், அதுக்கு முன்னாடி யூடியூப்பும் கிடையாது, ஒரு டியூப்பும் கிடையாது. எல்லாருமே வந்து நம்ம வந்து எல்லாமே இது தான். சரியா? டைரெக்டாக தான். இப்போ தான் வந்து நம்ம வந்து இதில் இணையதளத்தில் கான்டாக்ட் பண்ணுறோம். ஓகே நேயர்களே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, பர்ஃபெக்டாக இருக்கும், ப்ரிடிக்ஷனை வந்து பக்காவாக இருக்கும். சரியா? நான் சொல்கிற அந்த தசாபுத்தியில் இருக்கிறவங்க இப்போ சஞ்சலத்தில் தான் இருப்பாங்க, சங்கடப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அது ராகு அடுத்து வருகிற டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார், அடுத்து ராசிக்கு வருவார், அடுத்து 12ஆம் இடத்துக்கு வருவார். வருகிற டிசம்பர் 5க்கு மேலே ராகுவோடைய சஞ்சாரம் நல்லா இருக்காது. ஒரு 4.5 வருஷத்துக்கு ராகு நல்ல பலங்களை தனுசு ராசி கொடுக்க மாட்டார். ஸோ ராகு திசை நடக்கிறவங்க நல்ல ஜோசியர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை காட்டிக்கோங்க, காட்டிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நிலைப்பாடு எடுத்துக்கோங்க. அடுத்து வருகின்ற ஒரு 5 வருஷத்துக்கு நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா 4ஆம் இடத்துல வர சனி இருக்கிறாரு, அதுக்கடுத்து ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார், மகரத்துக்கு வந்துடுவார். 2 நாள் உங்களுக்கு வந்து பாப தொடர்பு வந்துடும். சரியா? இதில் செவ்வாய் எங்கேனாச்சும் உட்காந்துட்டா வச்சுக்கோங்களேன், சுத்தமாக நல்லா இருக்காது. குருவும் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார், நல்லா இருக்காது. ஸோ ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இதுதான் வேத ஜோதிடத்தில் பிரச்சனை. வருகிற ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சியில் சனி பகவான் சுபத்தம் அடைவார். ஆனால் ராகும் குரு நல்ல நிலமையில் இருக்க மாட்டாங்க. குரு 8ஆம் இடத்துல தான் போய் உச்சமாவார், வீட்டை விட்டு கிளப்பி விட்டுருவார். உங்களை தூரதேசத்துக்கு அனுப்பிவிட்டு தான் வருமானத்தை கொடுப்பாரு. நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், விட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால இருக்க முடியாது. நகட்டி விட்டுருவார், எங்கே ஒரு பக்கம் உங்களை நகட்டி அலைச்சலை கொடுத்துருவார். என்ன 8ல் குரு இருக்கக்கூடாது, ஆனால் உச்சம் அடைகிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இருக்கிற இடத்த விட்டு போய் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். 2ஆம் இடத்தை பார்ப்பார், பணம் சம்பாதித்து வீட்டுக்கு அனுப்ப முடியும். இவ்வளோ தான் ஜோதிடம். சரியா? ரொம்ப எல்லாம் நீட்டி முழங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, சனி பகவானை பற்றி பேச வந்தோம், குருவை பற்றி பேசியாச்சு. இருந்தாலும் குரு வந்து உங்கள் ராசிநாதன் தான், அவரை தவிர்க்க முடியாது. உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரன், உங்கள் குடும்ப தலைவன். ரைட்டு. இப்போ வந்து சொத்து, வண்டி வாகனம், சொத்து வாங்குகிற யோகமெல்லாம் சனி பகவான் கொடுப்பாரு 4ஆம் இடத்துல. விடாமுயற்சி இருக்கும், ஒழுக்கம் கட்டுப்பாடோடு இருங்க, ஆன்மீக வழியில் ஈடுபாடு பண்ணுங்கள். சரியா? ஆன்மீக வழிபாடு சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். குரு வந்து சனி பகவானை பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். அதுபோக கேதுவும் போய் குரு அங்கே கடகத்தில் சேருவார். அடுத்த என்ன பயிற்சி, அடுத்த ராகு எதிர் பயிற்சியில் 8ஆம் இடத்துல போய் கேது சேருவார். நிறைய பேர் வீட்டு விட்டு வெளியே போயிடுவாங்க சன்னியாசியை, அப்படி தான் அமையும். ஏன்னா குருவும் கேதுவும் போய் 8ஆம் இடத்துல இருப்பாங்க. குருவும் கேதுவும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்து சனி பகவானை பார்ப்பாங்க, பற்றெட்டு போயிடுவாங்க தனுசு ராசி நேரு. அது எப்போ நடக்கும்? வருகிற டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி நடக்கும். சரியா? உள்ளதுங்க. ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, பற்றெட்டு போயிடுவாங்க, ஆன்மீகத்தில் போயிடுவாங்க. குடும்பம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இந்த உறவே வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா சனி ராகு கேது இவங்கெல்லாம் தங்களுக்குள்ள கோணமாக இருக்கிறாங்க. குருவும் கேது சேர்ந்து சனி பகவானை பார்ப்பாங்க. ஸோ அந்த இதில் வரும் இருக்குது. ஒன்று சொன்னோம்னா ஒன்று அப்படியே தொட்டுக்கிட்டே இருக்கும். சரி, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர், உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் படிப்பில் சில பிரச்சனை இருக்கும், கவனமாக படிங்க. அன்றெண்டு பாடத்தை அன்னைக்கு படிங்க. மன உளைச்சல் இருக்கும், மனதில் சோர்வு இருக்கும், கவனத்தை பார்த்துக்கோங்க. தாய்வழி உறவு கூட பார்த்துக்கோங்க, கருத்து வேறுபாடுகள் வரலாம். சரியா? காதல் குடும்ப வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், வீண் வழியில் இருக்கலாம், கவனமாக இருக்கணும். சரியா? நேரில் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணும். குரு சுக்கிர தொடர்பில் இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. இல்லை அவர் பாவமாக இருக்கிறாரு, செவ்வாய் ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு, அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு. உங்கள் ராசிலேயே இருக்கிறாரு. நீங்கள் வந்து இந்த மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க, கார்த்திகை மார்கழி தையில் பிறந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த தை அமாவாசை விட்டு பிறந்தவங்களுக்குலாம் நல்லா இருக்காது. இன்றைக்கி தை அமாவாசை. சரியா? தை அமாவாசை அன்றைக்கி, தை அமாவாசைனா சந்திரன் வந்து மகரத்துக்கு போயிடுவார், அது வந்து நல்ல மகரத்துக்கு போயிடுவார். தை அமாவாசை ஒட்டி பிறந்தவங்க. சரியா?
ஏன்னா தை மாதம் சூரியன் வந்து மகரத்தில் இருப்பார், தை மாதம் முன்னாடி பிறந்திருப்பாங்க, 2 நாளைக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் நல்லா இருக்காது, சரியா, கஷ்டம் இருக்கும். ஸோ அதனால் சந்திரன் ராசியில் இருக்க கார்த்திகை, மார்கழி, தை இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கும், சரியா, ரொம்ப கஷ்டம் இருக்கும். அந்த அமைப்பில் சனி பகவானும் ராசியில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சந்திரன் என்ன போய் பாடாப்படுத்துவார் சனி பகவான். ராசியில் உட்காந்துக்கிட்டு மனசை ஒரு நிலையில் இருக்க மாட்டார், மனம் பாடாப்படுத்தும், பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் ராசிக்கு 8 தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறவன், ஆயிலை கொடுக்குறவன், சரியா, ஆயில் பலம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது, சரியா நேர்களே. ஸோ இதுதான் பிரச்சனை. ராசியில் சனி பகவான் இல்லாமல் இருக்கணும். அப்படியே ராசியில் சனி பகவான் இருந்தாலுமே சந்திரன் வலுத்து இருக்கணும், சந்திரன் கூட சேரக்கூடாது, சந்திரன் கூட ஒரு ஒட்டி வந்துடக்கூடாது, ஒரு 10 டிகிரி விலகி இருக்கணும், சரியா. இப்போ நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்தாருன்னா போராடம் 3ஆம் பாதத்துக்கு மேலே இருக்கணும். நீங்கள் மூலம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க, சனி பகவான் போராடம் 1ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா சந்திரனை பிடிச்சிருவார், 10 டிகிரிக்குள்ளே இருந்தாருன்னா பிடிச்சிருவார், பிடிச்ச சந்திரனை வந்து கபலீகரம் பண்ணிடுவார், சந்திரன் வந்து அங்கே செயலிழந்து போயிடுவார். சந்திரன் செயலிழந்து போயிட்டாரா என்ன அர்த்தம், மனமும் உடலும் கட்டுப்போச்சு. சிலவருக்கு வந்து வேறு மாதிரி போயிடும், மனக்குழப்பம், மன கிளேசம்லாம் இருக்கும். இந்த நேரத்தில் ராசிநாதன் குருவும் கட்டு போயிட்டார், சுத்தம். இந்நேரம் ராசிநாதன் குரு 2ஆம் இடத்துல மகரத்தில் நீசமாகி ராகு கூட சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுருவாங்க, பேச முடியாது, பேச்சு வராது. அவங்க மனசில் ஒன்று நினைப்பாங்க, பேச்சு ஒன்று பேசுவாங்க, புரியாமல் பேசுவாங்க, பேசுகிறதுல வந்து ஒரு பொருளே இருக்காது, மீனிங் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் அமைப்புகள். உதாரண ஜாதகத்தை சொல்கிறேன். தனுசு ராசி எந்த லக்கணமாக இருந்துட்டு போங்க, தனுசு ராசி, ராசியில் சந்திரனை பிடிச்சிட்டாரு, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, ராசிநாதன், மனதுக்கு உடலுக்கு உரியவன். அவர் ராகுவோட இருந்துட்டார் வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. அங்கே ராகுவோட கை ஓங்கிரும். மகர ராகு ரொம்ப வீரியமாக இருப்பார், குரு நீசமாகி அப்படியே டோட்டலாக சரண்டர் ஆயிடுவார். ராசிநாதன் அவுட். லக்கணாபதி, நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறக்கிறீங்க, எந்த லக்கணத்தில் பிறக்கிறீங்க, நீங்கள் வந்து கடக லக்கணத்தில் பிறக்கிறீங்க, சுத்தம், லக்கணாபதி அவுட்டு. லக்கணாபதி ராசியில் அவுட் ஆயிடுவார். யார், சந்திரன். சஷ்டாச அமைப்பு, கடக லக்கணத்துக்கு தனுசு லக்கணம் சஷ்டாச அமைப்பு. ஸோ லக்கணாபதியும் அவுட்டு, ராசியாதிபதியும் அவுட்டு. இவங்க வந்து வாழவே முடியாது. இதாங்க உதாரண ஜாதகம். கடக லக்கணம், தனுசு ராசி, ராசியில் சனி சந்திரன் இணைவு, 2ஆம் இடத்துல ராகு குரு இணைவு, முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. குரு இத்தனைக்கும் லக்கணத்தை பார்ப்பார், லக்கணத்தை பார்த்தா என்ன கொஞ்சம் உயிரோடு இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து அவர் 8ஆம் இடத்துல லக்கணத்தை பார்ப்பார். லக்கணத்தை பார்க்குறதுனால என்ன, ஏதோ கொஞ்சம் ஓடிட்டுருக்கோம், உடம்புல உயிர் மட்டும் இருக்கும், மற்ற எதுவுமே இருக்காது. இவ்வளோ தான், யாரையும் பார்க்க வேண்டாம், நானே சொல்லிடுவேன். உங்கள் ஜாதக அமைப்பை உட்காந்த இடத்துலேருந்து என்னால் 100க்கு 70% சொல்ல முடியும். ஓகே நேர்களே, உதாரணத்தை சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டேன் நான். இதுதான் இவன் ஆரம்பித்தோம்னா நம்ம எங்கேயே போயிடுவேன் நான். ஆனால் உள்ளது தான், இப்படியும் சில பேர் இருப்பாங்க தனுசு ராசியில், அவங்க தான் ரொம்ப சங்கடப்பட்டுருப்பாங்க, சரியா. அவங்களுக்காக இதை எடுத்துக்கோங்க. நல்ல ஒருத்தர் பண்ணிட்டு எல்லாருக்கும் பொய் மழை. நான் எல்லாத்துக்கும் பலன் சொல்ல முடியாது, சில நேரம் சில தகவல் சொல்வேன், அது யாரோ ஒருத்தர் போய் ரீச் ஆகும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சில சவால்கள் இருக்கும், சவாலை சரி பண்ணிடுவீங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிரும். சரி, இப்போ வந்து அவர் 4ஆம் இடத்துல கூடுதலாக என்ன பலன்களை சார் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன், சொல்லிகிட்டே இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கிறவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சரியா நேரலை. 4ஆம் இடங்கிறது என்ன, அர்த்தமஸ்தானம், சுகஸ்தானம், தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். குரு வேறு அடுத்து வந்து வக்கரகதியில் இருக்கிறாரு, வயிற்று பிரச்சனை வரலாம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் சாப்பிடும்போது ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அளவாக சாப்பிடுங்க. அஜீரண கோளாறுலாம் வரும், சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிற்று பிரச்சனை வரும், குடல் பிரச்சனை வரும். பொதுவாக செரிமான பிரச்சனை சனி பகவான் கொண்டு வருவார். வாயு தொல்லை, செரிமானம் சரியில்லைனா வாயு வந்துடும். ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு வாயு கிரகம், குரு வீட்டில் இருக்கிறார், குருவும் ஒரு வாயு கிரகம் தான். அதுவும் குரு இப்போ மிதுனத்தில் இருக்கிறார், ஒரு காற்று ராசியில் இருக்கிறார். அதனால் என்ன ஆகும்னா செரிமான பிரச்சனை வரும், காற்று போய்கிட்டே இருக்கும். இப்போ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வாயு காற்று போய்கிட்டே இருக்கும், கேஸ் டபுள், சரியா. அவங்களாம் கரெக்டாக மருந்து எடுத்துக்கணும், மாத்திரை எடுத்துக்கணும், கிழங்கு ஐட்டத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க, சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி நல்லா இருக்கும், சரியா. பழைய பொருட்கள் நல்லபடியாக இருக்கும், செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆள் கொஞ்சம் இதாக தான் இருப்பீங்க, கொஞ்சம் வயசுக்காரங்களுக்கும் கொஞ்சம் உடம்புல முதுமை தெரியும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே சொல்லிட்டேன், சரியா. சில பேருக்கு பழைய வீடு யோகம் தான் இருக்கும், புது வீட்டில் இருந்தாலுமே செகண்ட் ஹேண்டு வாடகை வீட்டில் தான் குடியிருப்பாங்க. சொந்த வீடு கட்டி வாடகை விடுறவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி அமைப்பெல்லாம் கொடுப்பார். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார்ல, வண்டி வாகனம் வீடு மனையில் பிரச்சனையை கொடுப்பாரு. சொந்த வீடு இருந்தாலும் சொந்த வீடு விட்டு வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பை கொடுப்பாரு. மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கணும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டு யோகம் தான் நல்லபடியாக இருக்கும், சரியா. நிபந்தனைக்கு உட்பட்டு தான் சனி பகவான் பலன்கள் கொடுப்பாரு. மற்ற கிரக நிலைகள் எப்படி இருந்தாலுமே சனி பகவான் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. கவனமாக பார்த்துக்கோங்க, சரியா நேர்களே. குறிப்பாக தனுசு ராசியில் கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களும் சனி பகவான் நல்லது செய்ய மாட்டார், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.
அவங்களுக்கு நல்லது செய்யணும்னா அவர் வந்து 3, 6, 9, 10, 11 இருக்கணும். நேர்வழி பெறக்கூடாது, நீச பங்கம் அடையணும். சரியா, சனி பகவான் மேசத்தில் நீச பங்கம் அடைஞ்சிட்டாருன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இயல்பு அவர் வந்து மறைஞ்சு நிறுந்து நல்ல பலன்களை கொடுக்கணும். சரியா, நிறைய பேருக்கு நான் சொல்கிற இந்த தகவலெல்லாம் சேராது, புரியாது. அது என்ன நேர்வலுவு சனி பகவான் ஒரு பாவகிரகம். நேர்வலுப்பட்டார் வச்சுக்கோங்களேன், நேரடியாக அவர் ஆட்சி உச்சம் பெற்றாருன்னா கெடு பலன்களை கொடுப்பாரு, தாழ்வு மனப்பான்மை கொடுப்பாரு, குரூர குணத்தை கொடுப்பாரு, குரோதத்தை கொடுப்பார், விரோதத்தை கொடுப்பார், நயவசத்தை கொடுப்பார், சூழ்ச்சியை கொடுப்பார், அடுத்தவனுக்கு எடுத்து பழைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் மறைஞ்சு நின்று சுபத்துவம் பட்டார் வச்சுக்கோங்களேன், அவர் கெடு பலன்கள்லாம் சரியாக போயிடும், நல்ல பலன்களை கொடுப்பார். பாவகிரகங்கள் வந்து என்றைக்குமே மறையணும். ஒன்று கேந்திரத்தில் இருக்கணும், இல்லைனா உபசேன ஸ்தானத்தில் இருக்கணும். உபசேன ஸ்தானத்தில் இருந்து குரு பார்வை, சுக்கிர தொடர்பு, புதன் தொடர்பு, பௌர்ணமி சந்திரன் தொடர்பு பட்டுச்சுன்னா அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தாலே தான் தெரியும். சரியா, பொதுவாக சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவன் வலுக்கணும். சனி பகவான் எந்த வீட்டில் இருந்தாலுமே அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து வலுத்து இருந்துச்சுன்னா சனி பகவான் ஓரளவு நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, ஓகே நேயர்களே, பொதுவாக ஜனன ஜாதகத்திலே வந்து ராகு சனி பகவான் தான் ஒரு மனுஷனை பாடாப்படுத்துவாங்க. ராகு திசை சனி திசை தான் யாராக இருந்தாலும் அப்படியே புரட்டி போடும். சரியா, மற்ற கிரகங்களோட திசைகள்லாம் அந்தளவு பெருசாலாம் பாதிக்காது. செவ்வாய் திசை, குரு திசை, புதன் திசை, சூரிய திசை, சந்திர திசையெல்லாம் பெருசாக பாதிக்காது, ஏதோ பட்டும் படாமல் தட்டிட்டு போயிடும். ஆனால் ஒரு மனிதனோட வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறது, ஒன்றை 100 ஆக்குறது, 100 0 ஆக்குறது. சரியா, ஒன்றை வந்து 100 ஆக்கும், ஆனால் 100 வந்து சைபர் ஆக்கும். இந்த காரியத்தெல்லாம் பண்ணுறவங்க வந்து ராகுவும் சனி பகவான் தான். ஏன்னா ராகு வந்து கர்மாவை பெருக்கிறவர், கர்மாவை பெருக்குவார், சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுப்பார். சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அவன் என்னென்ன கெடுத்தானோ அதுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பார். ராகு வந்து கர்மாவை பெருக்குவார், சனி பகவான் வந்து அந்த பெருகின கர்மாவுக்கு தண்டனை கொடுப்பார். அவன் என்னென்ன கர்மா பெருகுதுன்னு என்ன அர்த்தம், கெட்ட பழக்க வழக்கங்களை நிறைய செய்ய போகிறான்னு அர்த்தம். சரியா, அவ்வளோதான். சும்மா இருப்பான், சிகரெட் குடிப்பான். சும்மா எதுக்கு சிகரெட் குடிக்கிறோம், ஒயின் ஷாப்பில் போய் கொஞ்சம் சாராயம் வாங்கி குடிப்பான் அப்படின்னு சாராயம் குடிப்பான். சாராயம் குடிச்சிட்டு என்ன பண்ணுவான், களவாணித்தனம் பண்ண போவான். களவாணித்தனம் பண்ணிட்டோம்னா கையில் காசு பணம் வரும், ஒரு பெண் தொடர்பு வரும், பெண்ணு வீட்டுக்கு போகலான்னு நினைப்பான், மொத்தமாக லாக் ஆகிடுவான். சரியா, லாக் ஆகிட்டு நேராக ஜெயிலில் போய் நிற்பான். ஸோ அப்படியே ஆசையை கொடுத்து மோசம் பண்ணுவாங்க. யார், ராகு கர்மாவை பெருக்குவார், சும்மா இருக்கிறவனை அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் சனி பகவான் வந்து அவன் கிளறி விட்டு என்னென்ன தப்பு பண்ணுறானோ அதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய பேர் ஜாதகத்தில் இதுதான் இருக்கும், அவனால் வெளியே வரவே முடியாது, அதுக்குள்ளேயே விழுந்து 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 அப்படியே போயிடுவாங்க. சரியா, இதெல்லாம் உண்மை நிறைய பார்க்குறோம். ஓகே நேயர்களே, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம நல்லதே எடுப்போம், நல்லதே நினைப்போம், நல்லபடியாக வாழ்வோம். குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிளக நாடி மிக்க குழல். வாழ்த்துக்கள். 4ஆம் இடத்துல சனி பகவான் நேர்கதியில் பயணிக்கிறாரு. என்ன பண்ணுங்கள், சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். இரவு 8 to 9 கற்பனசாமி மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா, கிருஷ்ணாய கிருஷ்ண வர்ணாய கிருஷ்ண புத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமியை நமோ நம. ஐயப்பன் வழிபாடு பண்ணலாம், ஐயனார் வழிபாடு பண்ணலாம், ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணலாம். சரியா, 4 தெய்வங்களை சொல்லியிருக்கிறேன். 4 தெய்வத்தையும் வந்து செவ்வாய் அல்லது சனிக்கிழமை வழிபாடு பண்ணலாம். மாதம் முடியலை சார் அப்படின்னா மாதத்தில் 2ஆம் சனி 4ஆம் சனி ஒரு தடவை போய் அவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க. அதுவும் முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே கிடச்சிரும். இன்றைக்கி அமாவாசை இருக்குது, நைட்டில் இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் கூட சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டுட்டு சனி பகவானுக்கு வழக்கு போட்டுவாங்க. அமாவாசைனே கும்பிடலாம், ஏன்னா சூரிய சந்திரர்கள் ஒன்று சேருவாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் நடக்கும், நல்ல அமைப்பு தான். சரி, 5 கிரகங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால கையில் வருமானம் வரும். இன்றைக்கி இரவு கோயிலில் போய் வழக்கு போட்டு வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் காலையில் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டேன். சரியா, கோயிலில் போய் அந்த அமாவாசைக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து தான் தனுசு ராசிக்கு வீடியோ போடுறேன். கேளுங்க, நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன். யார் மெனக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, வாய் உள்ள பிள்ளை தான் பிழைக்கும். அது மாதிரி நம்ம பிரார்த்தனை அதிகப்படுத்திட்டோம்னா நல்லபடியாக இருப்போம். சில காரியங்களை கோயிலில் போய் தான் பண்ணணும், வீட்டில் பண்ணக்கூடாது. அது சனி பகவான் ராகுக்கெல்லாம் வந்து காரியங்களை வந்து கோயிலில் தான் பண்ணணும். நான் வீட்டில் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. முருகனை வழிபாடு பண்ணலாம், லக்ஷ்மி வழிபாடு பண்ணலாம், பெருமாள் வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடுகள்லாம் வீட்டில் பண்ணலாம். சிவன் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, இது மாதிரி வழிபாடெல்லாம் கோயிலில் போய் தான் பண்ணணும். நான் வீட்லேயே எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரச்சனை கொண்டுக்கூடாது. ஆனால் நீ யூடியூப்பில் எல்லாம் சொல்கிறாங்க, வீட்டில் அப்படி கும்பிடுங்க இப்படி கும்பிடுங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கிறாங்க. ஆனால் சில தெய்வத்துக்கு கோயிலில் போய் தான் வழிபாடு பண்ணணும். சரியா, ஓகே நேயர்களே, நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நான். ரைட்டு, இதோட நிறைவு பண்ணுறேன். வாழ்த்துக்கள். இந்த சனி பயிற்சி 2026 நட்சத்திர பயிற்சி நல்லபடியாக இருக்கும். நான் சனி பயிற்சின்னு தான் போடுவேன் தமிழில். உள்ளே போய் பாருங்கள். எதுவும் தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். கமெண்ட் பாக்ஸில் வந்து சுருக்கமாக கேட்கணும். ஜனனா செக் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 88074767457629. ஃபோனில் அடித்தாலும் வழக்கம் கேட்காதீங்க தயவு செய்து. நிறைய பேர் ஃபோனில் தான் கேட்குறாங்க. சரியா, பாவம் அவங்களோட அறியாமை. பட்டன் செல் வச்சுருக்கேன் சார், எனக்கு அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லைன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறவங்ககிட்ட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க,
பார்ப்பேன், ஏதோ பார்ப்பேன், நான் 10க்கு 4 பார்ப்பேன். அதுக்கு யோகா வரணும், என் கண்ணில் படணும், நல்ல நிலைமையில் நான் இருக்கணும். அந்த மைண்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு ஃபோனை எடுத்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து தகவலை சொல்லுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வழங்கு நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. இன்றைக்கி தை அமாவாசை அன்றைக்கும் நல்ல காரியம் பண்ணலாம். அது நல்லபடியாக பெருகும், நல்லபடியாக நடக்கட்டும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி.